திருச்சி மகாலட்சுமி வித்யா மந்திர் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி ஏஐ ரோபோவை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் வழங்குகிறார்கள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தாவிக தலைவர் விஜய் சிபிஐ விசாரணைக்காக டெல்லி புறப்பட்டுள்ளார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். நாளை ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் இன்றே டெல்லிக்கு விஜய் புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்கள். கடந்த வருடத்துல கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துல உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து அந்த இடத்துல இருந்தவர்கள், விழா ஏற்பாட்டாளர்கள் என பல்வேறு தரப்பினரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர், அது மட்டுமல்லாமல் விழா ஏற்பாட்டாளர்களாக இருந்த தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்ட 3 நபர்களிடம் 2 முறை விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. டெல்லி சிபிஐ அலுவலகத்துல ஆஜராகி ஏற்கனவே 2 முறை 16 மணி நேரம் விசாரணைக்கு பதில் அளித்திருக்கின்றனர். இதற்கு பிறகு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 2 முறை சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த நிலையில 3வது முறையாக ஆஜராக கடந்த வாரமே ஆஜராகுவதற்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. சட்டமன்ற தேர்தலையொட்டி கட்சி பணிகள் இருப்பதால ஒரு 15 நாட்கள் கால அவகாசம் கேட்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில மார்ச் 15ஆம் தேதி நாளைய தினம் அவரை டெல்லியில நேரடியாக ஆஜராகுவதற்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து சென்னையில அவர் ஆஜராகுவதற்கான விலக்கு கேட்கப்பட்டிருந்தது. எந்த போதும் அவர் டெல்லியில தான் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில அதற்காக டெல்லியில ஆஜராகுவதற்காக ஒரு நாள் முன்பாகவே இன்று தனி விமானம் மூலமாக டெல்லி சென்றடைகிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகமும் என்டிஏ கூட்டணியில இடம்பெறுவதற்கான பேச்சுகள் எழுந்து வருவதாக செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலுமே கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பக்கங்கள் மூலமாக மட்டுமே வெளியிடப்படும் என கட்சியுடைய இணை பொதுச் செயலாளர் டிடிஆர் நிர்மல்குமார் இன்று மதியம் தகவல் ஒன்றை வெளியிட்டிருந்தார். இருந்த போதிலும் நேற்று கூட்டணி கட்சி இதுவரையில தனித்து போட்டி என்பதுல நிலையாக இருந்த தமிழக வெற்றி கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல முதல் முறையாக கூட்டணி குறித்த கருத்துக்கள் பேசப்பட்டிருப்பதும், இன்று கட்சியுடைய தலைவர் டெல்லி பயணமும் கூட்டணி சார்ந்த விஷயங்கள் பேசுவதற்காக இருக்கலாம் என்ற யூகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற பார்வையிலும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில இன்னும் சிறிது நேரத்துல டெல்லிக்கு தனி விமானம் மூலமாக சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்ல இருக்கிறார் விஜய். அதற்காக நீலாங்கரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து சற்று முன்னர் புறப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். திருச்சி மகாலட்சுமி வித்யா மந்திர் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி ஏஐ ரோபோவை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் வழங்குகிறார்கள்.